மரியா என்ற பெண்ணிடம் அனுப்பப்பட்டார். மரியா யோசேப்பு என்பவருடன் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர். அருள்மிக பெற்றோர் வாழ்க. ஐயோ, யாரு? மரியா, பயப்படாதே, ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார். ஆவியானவர் உன் மேலே வருவார். நீயும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்றும் பெயர் சூட்டுவாயாக. நான் எப்படி குழந்தையை பெற்றெடுப்பேன்? இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகலையே. ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக நீயும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். ஆமா ஆமா, கடவுளால முடியாதது எதுவும் இல்லை. நீ சொல்றது நடக்கட்டும். நானும் கடவுளை நம்புகிறேன். இன்னைக்கு ரொம்ப அதிகம், ரொம்ப களைப்பா இருக்கு. சரி, கொஞ்ச நேரமாவது தூங்குவோம். நாளைக்கு போய் மரியா கூட வேலை விருப்பம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடணும். யோசேப்பு, தாவீதின் மகனே, மரியா எந்த பாவம் செய்யலை. அவள் கரைப்பது தூவியாக மட்டும்தான். யோசேப்பு, பயப்படாம அவளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்ப. ஆண்டவரே, மரியாதை நான் தப்பா நினைச்சிட்டேன், நான் நினைச்சிருங்க. ஆண்டவரே, உன் திட்டத்தை நான் நிறைவேற்றேன். மரியாதை என் மனைவியாக எடுத்துக்கொள்கிறேன். மரியா, எதற்கும் பயப்படாத. நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன். அரசு மக்கள் தொகையை கணிக்கெடுக்கிறாராமா. இந்த 2 பேரும் போய் பெத்லஹேம்ல உங்க பேரை பதிவு செஞ்சுட்டு வரலாம். சரிங்க, நம்ம இப்பவே போகலாம். என்னங்க, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. வயிறு வலிக்குது. ஏதாவது இடம் பாருங்க. எனக்கு பிரசவ நேரம் வந்துட்டு. இங்க கொஞ்ச நேரம் உட்கார முடியா? நான் ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு உடனே வரேன். என்னவோ எனக்கு இந்த நட்ட நடு சாமத்துல தொந்தரவு பண்ணுற. கதவெல்லாம் திறக்காதீங்க, அமைதியா பாருங்க. ஐயா, கை பிரசவ நேரம் வந்துச்சுங்க. ஏதாவது இடம் இருந்தா கூட சேர்ந்து. கிளம்பெல்லாம் இல்ல, வேணும்னா எங்க மாட்டுக்கு வரைக்குமே தங்கிக்கோங்க. ஆனா காலையில கிளம்பணும், சரியா? ரொம்ப முடியும் ஐயா. ரொம்ப விவசாயம் செய்யுது என்று பெத்லஹேம்ல மீட்பர் தந்திருக்காரு. அவரை தீர்த்தத்தில கிடைச்சிருக்காங்க. அவரை அங்க போய் தரிசனம் பண்ண. மீட்பரை பார்க்க நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அங்க வாங்க, நமக்கு மீட்பர் தெரிந்திருக்கிறார்.
படுகொலைகள், பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட தருணங்கள், சாதிய பாகுபாடும் பிரிவினையும் தலை தோங்கிய நேரங்கள், மனிதர்களை நுகர்வு பொருட்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த சந்தர்ப்பங்கள் என இவற்றுக்கு மத்தியில் பிறந்த இயேசுபாலனை நாம் இல்லத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் வரவேற்க தயாரா என்று சிந்தித்து பார்ப்போம். பாலகன் இயேசுவின் அன்பை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து அவர்களை பணிந்து அவர்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தால் இயேசு பாலகன் நம் இல்லத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் பிறந்தார் என்ற மேலான எண்ணத்தோடு வாழ்வில் பயணிப்போம். நன்றி. Serioso.